அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக மழை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த உலகில் அகங்காரம் உச்சத்தை தொடும்போது அதை அழிக்க இறைவன் அவதாரம் எடுப்பான். பக்தி எங்கே உண்மையோ அங்கே இறைவன் தானாக வந்து நிற்பான். அப்படிப்பட்ட ஒரு அதிசய அவதாரமே ஸ்ரீ நரசிம்ம அவதாரம். ஸ்ரீ நரசிம்மர் கதை ஒரு காலத்தில், ரொம்ப பழைய காலத்தில், இந்த பூமி இன்னும் அமைதியாக இருந்த காலத்தில், மக்கள் காலை எழுந்ததும் சூரியனை பார்த்து வணங்கினார்கள். மாலை நேரம் தீபம் ஏற்றி கடவுள் பேர் சொன்னார்கள். அந்த காலத்தில் தேவர்கள் மேல் உலகத்தில் இருந்தார்கள், அசுரர்கள் கீழ் உலகத்தில் இருந்தார்கள், மனிதர்கள் நடு உலகத்தில் இருந்தார்கள். அந்த மூன்று உலகங்களுக்கும் சட்டம் மாதிரி இருந்தது ஒன்று, தர்மம். அசுர குலம், அசுரர்களுக்கே ஒரு பெரிய குலம் இருந்தது. அந்த குலத்துல ரொம்ப சக்தி உள்ள ரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஹிரண்யாட்சன், இன்னொருவன் ஹிரண்யகசிபு. இருவருக்கும் விஷ்ணு மேல் ரொம்ப பகை. ஹிரண்யாட்சன் ஒரு நாள் பூமியையே தூக்கி கடலுக்குள் போட்டு விட்டான். அப்பொழுது பூமி அழுதது. தேவர்கள் நடுங்கினார்கள். அந்த நேரத்தில் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து கடலில் இறங்கி ஹிரண்யாட்சனை கொன்றார். பூமியை மீட்டு மேலே கொண்டு வந்தார். கோபம் இந்த செய்தி ஹிரண்யகசிபுவுக்கு தெரிஞ்சதும் அவன் உடம்பே குலுங்கியது. என் தம்பியை கொன்றவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று எண்ணினான். அந்த நாளிலிருந்து அவன் மனசுல ஒரே எண்ணம்தான், விஷ்ணுவை அழிக்க வேண்டும். தவம் ஆரம்பம். அவன் அரண்மனையை விட்டான், அசுரர்களையும் விட்டான், காட்டுக்குப் போனான். ஒரு பெரிய மலையின் மேல் நின்றான். கண் மூடினான். தவம். முதல் நாள் காற்று அடித்தது. 10ஆம் நாள் மழை பெய்தது. 100ஆம் நாள் வெயில் சுட்டது. 1000 நாள் உடம்பு கருகியது. அவன் உடம்புல எறும்புகள் ஏறின, பறவைகள் கூடு கட்டின, கொடிகள் வளர்ந்தன. ஆனால் அவன் கண் திறக்கல. அவன் அசையல. உலகம் நடுங்கியது. அவனுடைய தவத்தின் உஷ்ணம் பூமியையே காய வைத்தது. ஆறுகள் உலர்ந்தன, கடல்கள் கொந்தளித்தன, தேவர்கள் சாந்தி இழந்தார்கள். அப்போ தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரம்மாவிடம் போனார்கள். இந்த தவத்தை நிறுத்துங்க. பிரம்மா ஹிரண்யகசிபுவின் முன் தோன்றினார். அசுரனே, தவம் முடிந்தது. என்ன வரம் வேண்டும்? ஹிரண்யகாசிபு மெதுவாக கண் திறந்தான். அவன் கேட்ட வரம், பிரம்மதேவா, நான் மரணமில்லாதவன் ஆக வேண்டும் என்று கேட்டான். பிரம்மதேவர் அது இயலாது. ஆனால் உனக்கு வேண்டிய வரங்களை சொல்லு என்று கூறினார். ஹிரண்யகசிபு மிக நுணுக்கமாக மரணத்தை தாண்டும் வகையில் வரங்களை கேட்டான். ரொம்ப விசித்திரமானது. மனிதனால் சாகக்கூடாது, மிருகத்தால் சாகக்கூடாது, பகலில் அல்ல, இரவில் அல்ல, உள்ளே அல்ல, வெளியே அல்ல, பூமியில் அல்ல, ஆகாயத்தில் அல்ல, எந்த ஆயுதத்தாலும் அல்ல. பிரம்மா சிறிது நேரம் யோசித்தார். அப்புறம் சொன்னார், அப்படியே ஆகட்டும். வரம் கிடைத்ததும் ஹிரண்யகசிபு திரும்ப அரசனானான். அவன் கட்டளை போட்டான், விஷ்ணு பேர் சொல்லக்கூடாது. என்னை தான் எல்லாரும் வணங்கணும். யாகங்கள் நிறுத்தப்பட்டன. முனிவர்கள் காட்டுக்குள் ஓடினார்கள். தேவர்கள் மறைந்தார்கள். மூன்று உலகங்களும் அசுரனின் கட்டுப்பாட்டில். அதே சமயம் அவனின் மனைவி கயாது கர்ப்பமாக இருந்தாள். அவள் கருவில் இருந்த குழந்தை பிரகலாதன். அவளை அசுரர்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் அவள் மனதில் பயம். அந்த நேரத்தில் நாரதர் அவளை சந்தித்தார். நாரதர் அவளுக்கு பகவான் விஷ்ணுவின் மகிமை பற்றி உபதேசம் செய்தார். அந்த உபதேசம் கருவில் இருந்த பிரகலாதனின் உள்ளத்திற்கே சென்றது. அவன் பிறந்தபோது அவன் கண்களில் ஒரு தெய்வீக ஒளி. அவன் முதல் சொல் நாராயணா. பிரகலாதன் சின்ன வயசிலேயே குருகுலத்துக்கு அனுப்பப்பட்டான். ஆசிரியர்கள் அசுரர்களின் வழக்கம் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பாதான் கடவுள், அசூர சக்திதான் பெரியது. பிரகலாதன் அமைதியாக கேட்டான். ஒரு நாள் ஆசிரியர்கள் கேட்டார்கள், நீ கற்றுக்கொண்டது என்ன? பிரகலாதன் சொன்னான், எல்லாவற்றுக்கும் மேல நாராயணன் இருக்கிறார். ஆசிரியர்கள் பயந்தார்கள். பிரகலாதனை அரண்மனைக்கு கூட்டி வந்தார்கள். ஹிரண்யகசிபு கேட்டான், உனக்கு பிடித்த கடவுள் யார்? பிரகலாதன் கூறினான், நாராயணன். அந்த வார்த்தை அரண்மனையை நடுங்க வைத்தது. பிரகலாதன் அரண்மனையின் நடுவில் நின்றான். அரியணையில் ஹிரண்யகசிபு. அவன் கண்கள் சிவந்திருந்தது. குரல் நடுங்கியது கோபத்தால். இத்தனை முறை சொன்னேன், என்னை வணங்கு என்று. இன்னும் அந்த விஷ்ணு பெயரா? பிரகலாதன் எதுவும் பேசவில்லை. அவன் முகத்தில் பயமில்லை, கண்களில் அமைதி. அந்த அமைதிதான் ஹிரண்யகசிபுவை அதிகமாக காயப்படுத்தியது. இவனை கொல்லுங்கள் என்று சொன்னான் பெரிய மலை. கீழே ஆழமான பள்ளத்தாக்கு. காற்று விசிறி அடித்தது. அசுரர்கள் பிரகலாதனை தூக்கி வந்தார்கள். இவனை மேலிருந்து தள்ளுங்க. அவர்கள் தள்ளினார்கள். பிரகலாதன் கீழே விழுந்தான். காற்று அவன் காதில் ஊதியது. மலை சுவர் நெருங்கியது. ஆனா அவன் கத்தல. அவன் வாயிலிருந்து வந்தது, நாராயணா. அந்த நொடியில் அவன் உடல் பஞ்சு போல மெதுவாக விழுந்தது. கீழே மலர் கொடிகள் அவனை தாங்கின.
அசுரர்கள் மேலிருந்து பார்த்து அதிர்ந்து நின்றார்கள். இரண்டாவது தண்டனை, காட்டு விலங்குகள் அடர்ந்த காடு. சத்தம் நிறைந்த இடம். சிங்கம் கர்ஜித்தது. யானை மிதித்தது. பாம்புகள் சீறின. பிரகலாதனை அந்த காட்டில் விட்டார்கள். அவன் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தான். கண்ணை மூடினான். சிங்கம் அருகில் வந்தது. மூச்சு வெப்பமாக இருந்தது. ஆனா அது எதுவும் செய்யல. யானை அருகில் வந்தது. துதிக்கையால் தொட்டது. திரும்பி போயிற்று. பாம்புகள் அவனை சுற்றி இருந்தன. ஆனா கடிக்கல. காடு அமைதியாகிவிட்டது. மூன்றாவது தண்டனை, விஷப்பாம்புகள். ஒரு பெரிய பள்ளம். அதில் விஷப்பாம்புகள். அசுரர்கள் பிரகலாதனை அதுக்குள்ளே தள்ளினார்கள். பாம்புகள் உடலை சுற்றின, நாக்கை நீட்டின. ஒரு பாம்பு கடித்தது. அசுரர்கள் சிரித்தார்கள். ஆனா விஷம் வேலை செய்யல. பிரகலாதன் அமைதியாக நாமம் சொன்னான். பாம்புகள் ஒன்று ஒன்றாக விலகின. நான்காவது தண்டனை, யானைகளால் மிதிக்கச் செய்தல். பெரிய மைதானம். பயங்கர யானைகள். அசுரர்கள் கத்தினார்கள். மிதிங்க. யானைகள் ஓடின. பிரகலாதன் நின்றான். யானைகள் அவனுக்கு முன் வந்து நின்றுவிட்டன. சில யானைகள் முன் கால்களை மடக்கி தலை தாழ்த்தின. அசுரர்கள் வாய் திறந்து பார்த்தார்கள். ஐந்தாவது தண்டனை, கடலில் வீசுதல். ஆழமான கடல். அலைகள் கொந்தளிப்பு. பிரகலாதனை கட்டிவிட்டு கடலில் வீசினார்கள். அவன் மூழ்கினான். நீருக்குள் அமைதி. அவன் மூச்சு போகல. மீன்கள் அருகில் நீந்தின. அலைகள் அவனை மேலே தூக்கி கரைக்கு தள்ளின. ஆறாவது தண்டனை, கொதிக்கும் எண்ணெய். பெரிய பாத்திரம். எண்ணெய் கொதித்தது. அசுரர்கள் பிரகலாதனை அதுக்குள்ள போட முயன்றார்கள். ஆனா எண்ணெய் குளிர்ந்தது. அவன் பாதம் எதுவும் ஆகல. ஏழாவது தண்டனை, தீ. பெரிய தீ. நெருப்பு மேலே எழுந்தது. பிரகலாதனை தீக்குள் போட்டார்கள். அவன் நின்றான். தீ அவனை சுற்றி எரிந்தது. ஆனா அவனை தொடல. மலர் வாசனை வந்தது. கடைசி முயற்சி. ஹோலிகா. ஹிரண்யகசிபுவின் தங்கை ஹோலிகா வந்தாள். அவளுக்கு தீ எரியாத வரம். அவள் பிரகலாதனை மடியில் வைத்து தீ குளித்தாள். தீ எரிந்தது. புகை எழுந்தது. ஆனா எரிந்தது ஹோலிகா. பிரகலாதன் மலருடன் இருந்தான். ஹிரண்யகசிபு பைத்தியமாகிவிட்டான். இந்த தூணிலும் உன் நாராயணன் இருக்கிறானா? பிரகலாதன் சிரித்தான். ஆமப்பா, அவர் எங்கும் இருக்கிறார். ஹிரண்யகசிபு கோபத்தில் அந்த தூணை அடித்தான். அந்த அடியில் அண்டம் முழுவதும் அதிர்ந்தது. தூணின் உள்ளே இருந்து ஒரு கர்ஜனை. அது மனிதனும் அல்ல, மிருகமும் அல்ல, ஒரு அதிசய வடிவம். தூண் வெடித்தது. அதிலிருந்து வெளிவந்தார் ஸ்ரீ நரசிம்மர். சிங்கத்தின் முகம், மனிதனின் உடல். தீ போல எரியும் கண்கள், மின்னல் போல கூர்மையான நகங்கள். அவர் கர்ஜனை கேட்டவுடன் 3 உலகங்களும் நடுங்கின. ஹிரண்யகசிபு வாள் எடுத்தான். ஆனால் நரசிம்மர் சிரித்தார். உன் வரங்களின் எல்லைகளுக்குள் நான் வந்திருக்கிறேன். அது மாலை நேரம், பகலும் அல்ல, இரவும் அல்ல. அவர் அரண்மனையின் வாசலில் உள்ளும் அல்ல, வெளியும் அல்ல. 3 உலகங்களும் நடுங்கின. ஹிரண்யகசிபு வாள் எடுத்தான். ஆனால் நரசிம்மர் சிரித்தார். உன் வரங்களின் எல்லைகளுக்குள் நான் வந்திருக்கிறேன். அது மாலை நேரம், பகலும் அல்ல, இரவும் அல்ல. அவர் அரண்மனையின் வாசலில் உள்ளும் அல்ல, வெளியும் அல்ல. அவர் ஹிரண்யகசிபுவை மடியில் தூக்கி, நிலமும் அல்ல, ஆகாயமும் அல்ல. அவர் நகங்களால் கிழித்தார். ஆயுதம் அல்ல, அவன் வரங்கள் அனைத்தும் உடைந்தன. நரசிம்மர் அவனை அழித்தார். நரசிம்மர் இன்னும் கோபத்தில் இருந்தார். அவரை யாரும் சமாதானப்படுத்த முடியவில்லை. அப்பொழுது சிறு பிரஹ்லாதன் முன் வந்தான். அவன் நரசிம்மரின் பாதத்தில் விழுந்தான். பிரபோ, தயவு செய்து அமைதியடையுங்கள். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு பக்தி, அந்த ஒரு அன்பு நரசிம்மரின் கோபத்தை கரைத்தது. அவர் பிரஹ்லாதனை ஆசீர்வதித்தார். உன் வம்சம் என்றும் வளரும். உன் பக்தி உலகுக்கு உதாரணம். நரசிம்மரின் அருள். பிரஹ்லாதன் அரசனானான். அவன் நீதியுடன் ஆட்சி செய்தான். அவன் பெயர் 3 உலகங்களிலும் புகழ் பெற்றது. நரசிம்மர் அவனுக்கு ஒரு வரம் அளித்தார். எந்த யுகத்திலும், எந்த காலத்திலும் என்னை உண்மையாக அழைக்கும் பக்தருக்கு நான் உடனே தோன்றுவேன். அதனால்தான் நரசிம்மர். அபயகரன், பிரஹ்லாத வரதன், உக்ர நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் என்று பல வடிவங்களில் அருள் பாலிக்கிறார். நரசிம்மரின் தத்துவம் இந்த கதையின் ஆழமான செய்தி. தீமை எவ்வளவு வலிமையானாலும், அகம்பாவம் எவ்வளவு உயர்ந்தாலும், உண்மையான பக்தி, நம்பிக்கை, தர்மம் எப்போதும் வெற்றி பெறும். நரசிம்மர் நமக்கு சொல்லும் பாடம். நான் எங்கும் இருக்கிறேன், உன் உள்ளத்தில் கூட. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.